இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 32 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இட்டு போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியை மறிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் எடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அருவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமர உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து அவரை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவார். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுவார். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருஅவை தன்னுடைய பொது காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. திருத்தொண்டரான புனித லாரன்சியார் எங்களுடைய பங்கனுடைய பாதுகாவல் தினத்தையும் இன்று கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே உலகத்திலே உலக சிங்க தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் யாவரும் சிங்க பிள்ளைகளாக இந்த உலகத்திலே சீறி கொண்டு எழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பள்ளி கூட்டங்கள் அதிகமாக நிறைய இருப்பதால் சிங்கங்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இருந்தாலும் இந்த உலகத்தின் போக்குகளை பார்க்கிற பொழுது சிங்கத்தனம் நம்மிடத்தில் எழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதை விவேகமாக, அன்பாக, அக்கறையாக, கரிசனையாக செயல்பட்டு இறைவன் விரும்புகின்ற திருஅவையை நாம் முன்னெடுத்து செல்ல இந்த நாள் நமக்கு துணையாக புனித லாரன்ஸும் நமக்கு துணை இருப்பாராக. அவருடைய பரிந்து பேசுதல் நம்மோடு இருக்கட்டும். அன்புக்கினே சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவ ஊர்களிலே ஒரு விதமான திருத்தல நோய் பரவுவது. எப்படியாவது நமது ஆலயத்தை திருத்தலமாக மாற்றிடணும். இது பக்தியிலையா பாசத்திலையா பார்த்தா இரண்டுல கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக மேலோங்கி நிற்பது வியாபார ரீதியாகத்தான் என்று கருதுகரப்படுகிறது. மக்கள் மனதில் பரவிதான் வருது. வேதனைக்குரிய காரியம், ஆனால் உண்மையானது. இதனை நாம் மறக்க முடியாது. எதையாவது வித்தியாசமான ஒன்றை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து ஏதோ சாதனையை செய்து விட்டோம், கூட்டத்தை கூட்டிவிட்டோம் என்கிற பாணியிலே செயல்படுவது கடவுளின் பணியாளர்கள் மத்தியிலும் அதிகமாக வருகிறது. இவை அனைத்துமே கடவுளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய போக்கையை காட்டுகிறது. ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும்.
நிம்மதியற்ற நிலைகள் ஏராளம் வரும். சண்டை சச்சரவுகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். மனச்சோர்வுகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த உண்மையை நாம் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. திருத்தலம் என்பது இறை அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய கடவுளின் அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு இடம். அது கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய மக்களின் ஆன்மீக தேவைகளை ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் நீட், ஹோலிஸ்டிக் லைஃப், ஹோலிஸ்டிக் ஃபீல், அந்த இடத்தை தரும். வரக்கூடிய மக்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தேவைகளையும் காலச்சூழலை ஏற்படுத்தி தருவதுதான் நமது கடமையாக இருக்க வேண்டும். பணம் நமது நோக்கம் அல்ல. வந்திருக்கிற மக்கள் இறையருளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் திருத்தலங்களுக்கு வருகிற போதெல்லாம் சங்கடங்கள் நீங்கி மன அமைதி பெற்று செல்லக்கூடிய இல்லமாக அது அமைதல் வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகத்திலே குறிப்பிடப்படுகிற ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இதைத்தான் புனித லாரன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே பணியிலே எடுத்து காட்டினார். பணம் அல்ல திருச்சபை. திருச்சபை அல்ல திருஅவை என்பது ஏழையர்களே. அப்படி என்றால் திருச்சபை ஏழையர்களுக்கானது. திருச்சபை ஏழைகளாக மாற வேண்டும். திருஅவையின் சொத்து என்ன என்று கேட்டதற்கு ஏழைகளை கூட்டி காட்டுகிறார். என்ன எங்களை கேலி செய்யறியோ என்று அவரை கட்டில போட்டு, இரும்பு கட்டில போட்டு மீன் சுட்டது போல சுட்டு தின்னானுங்க. வேகலையே, மறைச்சு போடல சொன்னாரு, வலிக்கலையே. அதான் ஏழையர் வாழ்வர வேண்டும் என்று நினைத்து வாழ்கின்றவர்களுக்கு இதெல்லாம் வலி அல்ல. ஏழையர் வாழ்வதற்காக வாழ்வை இழக்கின்றவர்கள் நிச்சயமாக புனிதராவார்கள், ஏன் கடவுளாகவே மாறுவார்கள். இதைத்தான் புனித லாரன்ஸ் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு பாடம். சில ஊர்களில் கேட்டா ஏழைகள் இதை கொடுக்கலாமே. ஏழை யார் இருக்கா எங்க ஊர்ல? எல்லா வசதி படிச்சவங்க இருக்காங்க இல்லையா? பிறகு பிசினஸ்ல ஓடுறது, மோளுக்கு படிக்க வைங்க, அவனை படிக்க வைங்க, இவனை படிக்க வைங்கன்னு ஓடிடுவாங்க. ஆனா வேற எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. ஏழைகள் இல்லை என்று எங்க சமூகத்தில் சொல்ல முடியும்? அப்படின்னு ஏழைகள் மீது அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம்னு சொல்ல முடியும். அன்புக்கினியவர்களே, நாம் திருச்சபை ஏழைகளுக்கான திருச்சபை. குடிசெடி கட்டுங்க வேணான்னு சொல்லல, கோயில் கட்டுங்க வேணான்னு சொல்லல, கெபிகளை கட்டுங்க வேணான்னு சொல்லல. இப்போ ஒரு 12 நிலை, 14 நிலை, 15 நிலை சிலுவை ஸ்தலத்தை கட்டி வச்சு அளவு பார்க்குற ஒரு நோய் வந்திருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு நம்ம எல்லாம் ரெடி தான். ஆனா ஏழைகளுக்கு என்று சில காரியங்களை செய்ய முன் வந்தோம்னா திருச்சபை தலை குனிகிறது. அது மேலிடமும் உள்ளிடமும் கீழிடமும் எல்லாமே தலை குனிவாங்க. எனவே அன்புக்குரியவர்களை நம்ம கொஞ்சம் திருஅவையானது ஏழைகளை சார்ந்தது, ஏழைகளுக்குரியது. திருச்சபை ஏழையாகவே மாற வேண்டும். அப்படி மாறினாதான் திருச்சபை ஏழைகளுக்காக பணி செய்ய முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு பணியை ஏற்றெடுத்து செய்ய, அதான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒரு சிங்கத்தனம் வேண்டும். இங்கதான் இந்த ஏழைகளுக்கு பணிபுரிவதிலே ஒரு சிங்கத்தனம் கொண்ட சீறு கொண்டு எழக்கூடிய ஒரு வீரம் உண்டு சொன்னால், அதிலே நம்மை சாகடிக்க செய்தாலும் கூட அதில் நாம் பேர் பெற்றவர்களாக மாறுவோம் என்பதுதான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நம்ம சொல்லுகிற உண்மையாக என்னுடைய பார்வைக்கு தென்படுகிறது. எனவே இதை நாம் வாழ்வாக்க புனித லாரன்ஸ் நமக்கு துணை புரியட்டும். ஒரு லாரன்ஸ் பேரிலே கொண்டாடுகிற திருவிழா நாயகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லோரும் வளமோடு நலமோடு வாழ உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, நான் எனக்காக வேண்டவில்லை, உமது ஆற்றலை எமது இறைவேண்டல்கள் மீது நம்பிக்கை கொள்கிற மக்களுக்காக வேண்டுகிறேன். பலரின் தேவைகளை நீர் அறிவீர். எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னவரே, எப்படிப்பட்ட வாதைகளாக எங்களை சுற்றி பேய்கள், வாதைகள், நோய்கள் வந்தாலும் அந்த பாதைகளை எல்லாம் அகற்றி எங்களை அமைதியின், அன்பின், ஆனந்தத்தின், ஆரோக்கியத்தின் பாதையிலே எங்களை நல்வழிப்படுத்தி நல வாழ்விலே எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள செய்யும். அதன் வழியாக இயன்றவரை மகிழ்ச்சியின் அடையாளங்களாக, நம்பிக்கையின் அடையாளங்களாக எங்களை தொடர்ந்து வாழ வைத்தருளும் ஆண்டவரே. ஆமென்.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா,
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நடத்திடும் திருத்தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எமை காத்திடும் எம் புனிதரை வழி நடத்திடும் திருத்தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எம் தூய லவுரன்சியாரே, ஏழைகளின் தோழன் நீரே. கொதிக்கும் கட்டிலில் உம்மை வேக வைத்தார், வதைக்கும் சிதைக்கும் துன்பம் ஏற்றுக்கொண்டாய். கொதிக்கும் கட்டிலில் உம்மை வேக வைத்தார், வதைக்கும் சிதைக்கும் துன்பம் ஏற்றுக்கொண்டாய். புன்னகையுடன் ஏற்ற எம் அன்பு காவலே, பிறர்க்காயமை வாழ அழைக்கும் நேசரே. புன்னகையுடன் ஏற்ற எம் அன்பு காவலே, பிறர்க்காயமை வாழ அழைக்கும் நேசரே. ஏழைகள் வாழ்ந்திட நீயும் துணை புரிவாய், எம்மை பகிர்ந்திட நீயும் வரம் தருவாய். ஏழைகள் வாழ்ந்திட நீயும் துணை புரிவாய், எம்மை பகிர்ந்திட நீயும் வரம் தருவாய். எம் தூய லவுரன்சியாரே, ஏழைகளின் தோழன் நீரே. நாளில் சொத்தை கொணருமென்றார், ஏழை மக்களை சொத்தாய் காட்டி நின்றாய். மூன்றே நாளில் சொத்தை கொணருமென்றார், ஏழை மக்களை சொத்தாய் காட்டி நின்றாய். திருஅவையின் முத்தே நாங்களும் என்றாய், அந்த இறையாட்சியின் கனவை வாழ்வாக்கினார். திருஅவையின் முத்தே நாங்களும் என்றாய், அந்த இறையாட்சியின் கனவை வாழ்வாக்கினாய். நீதியில் நிலைத்திட நீயும் பலம் தருவாய், நிதமும் நாங்கள் வாழ்ந்திட வரம் தருவாய். நீதியில் நிலைத்திட நீயும் பலம் தருவாய், நிதமும் நாங்கள் வாழ்ந்திட வரம் தருவாய். எம் தூய லவுரன்சியாரே, ஏழைகளின் தோழன் நீரே. எம் தூய லவுரன்சியாரே, ஏழைகளின் தோழன் நீரே. எமை காத்திடும் எம் புனிதரை வழி நடத்திடும் திருத்தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எமை காத்திடும் எம் புனிதரை வழி நடத்திடும் திருத்தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எம் தூய லவுரன்சியாரே, ஏழைகளின் தோழன் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.